நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்ன ஸ்டோரி அப்படின்னா, கோழிக்கறி அப்படின்ற ஒரு கதை தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கதை வந்து நம்ம ஜெயகாந்தன் எழுதுனதோ நம்ம ஜெயமோகன் எழுதுனதோ தி ஜானகிராமன் இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எழுதின கதையை வந்து நான் சொல்ல வரல. இன்றைக்கி இந்த கோழிக்கறின்ற தலைப்பில் சொல்ல அந்த கதை யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதை எழுதுனது நான் தான். ஸோ அந்த கதையை தான் இன்றைக்கி வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆசை எனக்கு. ஸோ இது மாதிரி நிறைய சிறுகதைகள் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஆனால் எங்கேயுமே வந்து கொடுத்ததில்லை, பப்ளிஷ் பண்ணதில்லை. பட் இந்த தடவை எனக்கு வந்து தோணுச்சு, சரி ஓகே இந்த தடவை வந்து நம்மளுடைய ஒரு கதையை வந்து நம்ம சொல்லுவோம், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பிடிக்குதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் எழுதின கதையவே வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி அந்த கதையை சொல்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் எழுதின கதைகளையும் கூட நான் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நான் வந்து வீடியோவை வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த கதை ரொம்ப சின்ன கதை தான், ஒரு மிஞ்சி போனால் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனால் நான் எழுதினதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஸோ அதனால தான் வந்து இந்த கதையை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கதைக்கு போகலாம். இந்த கதையினுடைய கதாநாயகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசு அப்படின்ற ஒரு பையன் தான் வந்து இந்த கதையினுடைய கதாநாயகன். இந்த ராசுன்ற பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும், ஒரு 5வது அந்த இதுதான் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அவனுடைய அம்மா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா பேர் வந்து முத்தம்மாள், அவங்களுடைய அப்பா பேர் வந்து முனியாண்டி. ஸோ இவங்க வந்து ஒரு வறுமையில் தான் அடிபட்டு தான் அவங்க ஃபேமிலியவே வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த முத்தம்மான்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தீப்பெட்டி ஆஃபீஸில் வந்து வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு தினம் கூலி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ரூபா தான் வந்து அவங்களுக்கு வந்து தினம் கூலி. அவங்க அப்பா முனியாண்டின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாங்காய் எடுக்கிறது, இந்த தேங்காய் சமக்க போகிறது, ஸோ அந்த மாதிரி வேலைகளை தான் வந்து அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து கூலி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ரூபா தான் வந்து அவருக்கு வந்து கூலி. ஸோ ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு இவங்களுடைய வருவாய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபா தான் வந்து இவங்களுடைய வருவாய். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டெல்லாம் வாங்கியிருப்பாங்க, அந்த கந்து சீட்டு இதெல்லாம் வாங்கியிருப்பாங்களா. ஸோ அதுக்கு வந்து டெய்லியுமே வந்து ஒரு 3 ரூபா வந்து கட்டுற மாதிரி தான் வந்து அவங்களுடைய நிலைமை வந்து அப்போ இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து 12 ரூபா சம்பளம் வருது அப்படின்னா அதில் 3 ரூபா வந்து அந்த சீட்டுக்கு வந்து கட்டிடுவாங்க டெய்லியுமே. வந்து மிச்சம் இருக்கிற சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 9 ரூபா தான். அந்த 9 ரூபாயை வச்சு தான் வந்து இந்த ஃபேமிலி வந்து எல்லாமே ரன் பண்ணி ஆகணும். அவங்களுடைய சாப்பாடு செலவு, அவங்களுடைய மருத்துவ செலவு, அந்த குழந்தைகளுக்கு தேவையான செலவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9 ரூபாக்குள்ளே தான் வச்சு வந்து நடத்தி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் தான் பையனாக இருக்கிறான் அந்த ராசுன்ற பையன். அந்த ராசுன்ற பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசு வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் துருத்துருன்னு எப்பயுமே வந்து சும்மாவே இருக்க மாட்டான். ஏதாவது வந்து விளையாடிட்டு இருப்பான், அங்கிட்டு ஓடிட்டு இருப்பான், இல்லை புக் எடுத்து படிப்பான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். சும்மா வந்து அவன் வந்து என்னைக்குமே வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்தே இருக்க மாட்டான். ஸோ அந்த அளவுக்கு வந்து துருதுருன்னு தான் அந்த ராசு வந்து இருந்திருக்கான். ஒரு நாள் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து அந்த ராசுனுடைய வீடு இருக்குல்ல, வீடு வந்து ஒரு சின்ன கூரை வீடு. அந்த கூரையோட பக்கத்தில் வந்து கொஞ்சம் காலி இடங்கள் இருக்கு, விளையாடுறதுக்கான கொஞ்சம் இடங்கள் இருக்கு. ஸோ அங்கே வந்து அவங்களுடைய நண்பர்கள்லாம் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த குண்டு விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த 3 குண்டு போட்டுட்டு அதில் ஏதாவது அந்த குண்டு அடிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த கேம் விளாடுவோம்ல. ஸோ அந்த விளையாட்டு வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. எப்பயுமே வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பசங்களுமே வந்து அந்த அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துல தான் வந்து அந்த குண்டு போட்டு அந்த மாதிரி வந்து விளாண்டுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு அதே மாதிரி ராசி வீட்டு பக்கத்தில் வந்து எல்லா பசங்களுமே வந்து ரொம்பவுமே ஆயுன்னு அப்படியே சத்தம் போட்டு வந்து அன்னைக்கு வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு உள்ள ஞாயிற்றுக்கிழமைல, ஸோ ஸ்கூலுக்கு போகிற வேலையும் கிடையாது. அதனால காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து இவங்களுக்கு அதான் வேலை. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. மணி வந்து பார்க்குறான் ஒரு மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு. ஸோ 1 மணிக்கிட்ட வந்து ஆனோடனே எல்லாருமே சரி நான் போய் சாப்பிட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஆளாக வந்து அப்படியே கலந்து போயிட்டே இருந்தாங்க. ஸோ கலந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவனோட இன்னொரு ஃப்ரெண்டான முத்துன்றவன் மட்டும் சரிடா ராசு நான் போய் சாப்பிட்டு வரேன், நீ மட்டும் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு நீயா தனியாக நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே அந்த ராசு வந்து கேட்குறான், டேய் நானும் உங்கள் வீட்டுக்கு வரவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்னடா திடீர்னு, இல்லை உங்கள் வீட்டில் டிவி ஓடல, நான் கொஞ்ச நேரம் வந்து டிவி பார்த்துட்டு போயிடுறேன். ஏன்னா அவங்க பட்ஜெட்டில் வந்து அவங்க டிவி வாங்குற கூட வசதியெல்லாம் கிடையாது. இப்போ வந்து எல்லாம் ஃப்ரீ டிவியே தான் கொடுத்துறாங்களா. ஸோ அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால இவன் போய் கேட்குறான் அந்த முத்துட்ட, இந்த மாதிரி எனக்கு வந்து நான் கொஞ்ச நேரம் டிவி மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன்டா அப்படின்னோடனே அவனுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி நம்ம நண்பன் கேட்குறான், அதை எப்படி நம்ம வந்து மறுத்து சொல்கிறது. சரி வாடா, நான் சாப்பிட்டுருக்கேன், நீ வந்து ஓரமாக டிவி உட்காந்து வேணா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லிட்டான். சொல்லிட்டு இந்த ராசுவும் வந்து அந்த முத்துவனுடைய வீட்டுக்கு போயிட்டு உள்ள நுழைஞ்சானே பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டை காட்சிகள் ஓடிட்டு இருக்கும். அதாவது இந்த WWFன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இப்போ வந்து இந்த ரெஸ்லிங்லாம் பார்ப்பாங்க, மல்யுத்த போட்டி அது மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கும்ல அந்த 90ஸ்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு மல்யுத்த அந்த காட்சி வந்து ஓடிட்டு இருக்கு. ஓடனோடனே வந்து ராசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்படியே மெதுவாக உள்ளே போயிட்டு ஓரமாக அந்த கதவுனுடைய ஓரத்தில் போய் உட்காந்துட்டு, ஏன்னா அவனுக்கு தெரியும் எப்போ வேணா வந்து அவங்க வீட்டில் அந்த முத்துவனுடைய அம்மா வந்து எப்போ வேணா வந்து சத்தம் போட்டு வந்து அவனை விரட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அவனுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கான அனுபவமும் வந்து அவனுக்கு இருக்கு. அதனால அவன் எதுவுமே பேசாம சைலண்டா போயிட்டு அப்படியே ஓரமா போய் உட்காந்துட்டு வந்து அந்த டிவியை வந்து பார்த்துட்டு இருக்கான். டிவியை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து உள்ளுக்குள்ள இருந்து சொல்லுது, முத்து இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, ஏன்டா இந்த டயத்துக்கு வந்து இவனை போய் கூப்பிட்டு வந்த, இப்போ எல்லாரும் சாப்பிட்ற டைம்ல எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்கல்ல,
இருக்காங்களே, சாப்பிட்ற டயத்தில் இவனை வந்து கூப்பிட்டு வந்துட்டு அவன் பாரு என்ன எந்திரிச்சும் போக மாட்டான், டிவி அமர்த்தினாலும் ஏதாவது மூஞ்சி தூக்கிடுவான், இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து சொல்லும் போது முத்து சொல்லுவான், அதெல்லாம் அவன் ஒன்றும் நினைக்க மாட்டாமா, நம்ம பாட்டுக்கு ஓரமாக உட்காந்து சாப்பிடுவான், அவன் பாட்டுக்கு ஓரமாக டிவி பார்த்துட்டு போகட்டும், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பாடெல்லாம் வச்சு முத்து வீட்டில் அதை எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. இவன் வந்து ஓரமாக உட்காந்து அந்த டிவியவே பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே இருந்தவன் டக்குன்னு அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி கீழே வந்து பார்க்குறான். கீழே வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டில் வந்து நல்லா சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு அந்த சிக்கன் இருக்குல்ல, சிக்கனில் வந்து நல்லா கிரேவி மாதிரி பண்ணி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது வந்து அந்த ராசுக்கு வந்து ஒரு ஆசை வருது. ஏன்னா ராசு வந்து அவங்க வீட்டில் வந்து அந்த கறி இதெல்லாம் எடுத்து குழம்பு வைக்கிறதுலாம் வந்து ரொம்ப வந்து ரேரு. ஏன்னா அவங்களாம் இது அவங்களுக்கு இருக்கிற அந்த 9 ரூபா சம்பளத்தை வச்சு இந்த கறி இதெல்லாம் எடுத்து சமைக்கிறதெல்லாம் வந்து முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து ஒரு கிலோ நீங்கள் சிக்கன் வாங்கணும் அப்படின்னா வந்து 14 ரூபா இல்லை 13 ரூபா கணக்கில் இருக்கும். ஆனால் இவங்களுடைய சம்பளமே எல்லாம் போக இவங்களுக்கு வந்து 9 ரூபா தான் வந்து கையில் நிற்கும். ஸோ அதனால இவங்க வீட்டில் வந்து இந்த சிக்கன் இதெல்லாம் வந்து அவ்வளோவா எடுத்ததெல்லாம் இல்லை. இவனை பொறுத்த வரைக்கும் இவன் அந்த சிக்கன் ஒன்று வீட்டில் எடுத்து சமைச்சே வந்து இவன் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து அந்த ராசு வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க சாப்பிட்றத வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் பார்க்கமா திரும்ப வந்து அப்படி டிவியை பார்க்குறான். உடனே டிவியை பார்க்குறான், திரும்ப அவங்க சாப்பிட்றத பார்க்கலாம். ஆனால் அந்த முத்துனுடைய அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இவன் வந்து இந்த கறியை தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோடனே வந்து அவங்க முத்துவங்க அம்மா வந்து நீ சாப்பிட்றியாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டோடனே வந்து ராசுக்கு வந்து என்ன சொல்கிறோன்னு தெரியல, ஒரு மாதிரி சங்கடப்பட்டுக்கிட்டு இல்லை அதெல்லாம் வேணாம்மா, நான் சாப்பிட்டுட்டேன், எங்கள் வீட்லேயும் கறி குழம்புலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து கறியெல்லாம் எடுத்து பல வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு, இல்லைன்னா கறியே எடுத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவன். இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அதே மாதிரி பதில் சொல்லிடுவான். சொல்லிக்கிட்டு அந்த WF அந்த சண்டை காட்சி ஓடிட்டு இருக்கலாம், அந்த சண்டை காட்சி டிவியில் பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த கறியினுடைய வாடையை வந்து அப்படியே உள்ளே எடுத்துக்கிட்டே இருப்பான். உட்காந்துட்டு அந்த பார்ப்பான், சண்டையை பார்ப்பான், அப்படியே அப்படி வாசனை எழுப்பான், அந்த சண்டையை பார்ப்பான், அப்படியே வாசனை எழுப்பான். வாசனை எழுத்துக்கிட்டே வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. முடிச்சோடனே வந்து முத்து வந்து என்ன பண்ணுவான், ராசி வாடா போலாம்டா, டிவி அமுத்திடுவா அப்படின்னோடனே சேர்றா அமுத்திடுறா அப்படின்னு சொன்னா டிவி அமுத்தி 2 பேர் வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது கூட பார்த்தீங்கன்னா ராசு வந்து அப்படியே அந்த வாசனை வந்து அப்படி இழுத்துக்கிட்டே வருவான். எவ்வளோ அருமையாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது, நம்மளுக்கு கிடைக்காம போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தோடையே வந்து அப்படி வந்து வெளியே வந்துக்கிட்டே இருப்பான். வெளியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பார்ப்போம். அதாவது நம்ம லாஸ்ட்டாக வந்து எப்போ வந்து நம்ம இந்த வந்து கரிசோறு சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங்கில் வந்து ராசு போயிடுவான். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது எப்போ சாப்பிட்ருப்பான் அப்படின்னா அவங்க ஏரியாவில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அதாவது ஒரு கோயிலுக்கு வந்து கெடாவெட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அந்த கெடாவெட்டு அப்போ வந்து இவனும் போய் வந்து உட்காந்துருப்பான். ஆனால் இவனுடைய அந்த தோற்றம், அவனுடைய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இவன் கொஞ்சமாக எப்படி சொன்னால் கொஞ்சம் அந்த பிச்சைக்காரன் கூட கொஞ்சம் மேலே இருப்பாங்கல்ல, ஸோ அந்த லெவலில் தான் வந்து அவன் இருப்பான். ஸோ அதனால வந்து போய் உட்காந்தோடனே வந்து இவனுக்கு யாருமே வந்து முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. இவன் உட்காந்துருப்பான், இவனுக்கு வந்து இலை கூட போட மாட்டாங்க. ஸோ அப்புறம் தான் வந்து பக்கத்தில் ஒரு ஆள் சொல்லுவாங்க, எப்பா அவனுக்கு எதாவது சாப்பாடு இப்பா முத்தமா பையன் தான்ப்பா அப்படின்னோடனே அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இலையே போட்டு அவனுக்கு வந்து சாப்பாடு வைப்பாங்க. அப்படியே எட்டி பார்த்துட்டு இருப்பான். எல்லா தட்டுலையும் எல்லாரும் இலையிலையுமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு கறிகள் அது மாதிரி எல்லாம் குழம்பு அதெல்லாம் ஊற்றி பயங்கரமாக அடிச்சுட்டு இருப்பாங்க. இவனுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்போ வந்து நம்ம இலையிலையும் சோறை போட்டு நம்மளுக்கு கறிலாம் வச்சு நமக்கு சாப்பாடு போட போறாங்க அப்படின்ற மாதிரி இவனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். முதல் சோறை வைப்பாங்க, வச்சுட்டு அந்த குழம்பு ஊற்றிடுவாங்க. அந்த குழம்பை ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த குழம்புல வந்து ஒரே ஒரு அந்த மட்டன் குழம்பு வந்து ஒரே அந்த குடல் இருக்குல்ல, அந்த போட்டின்னு சொல்லுவாங்க குடல், அந்த ஒரே ஒரு குடல் பீஸ் மட்டும் ஒன்னே ஒன்று மட்டும் தான் வந்து அவனுடைய இலையில வந்து விழுகும். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது அந்த கிரேவி அதாவது வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு அண்ணன் வாளியை வச்சுட்டு போவார், அண்ணே கொஞ்சோண்டு அந்த கிரேவி இருந்தால் கொஞ்சோண்டு வைங்கினேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பையன் கேட்பான். அந்த ராசு கேட்பான். அதை கேட்டோடனே வந்து அந்த ஆள் என்ன சொல்வார், பொறுப்பா தீந்து போச்சு நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போவார். திரும்ப வந்து அவர் வரவே மாட்டார். இவனுக்கு அந்த இடத்துலேயே வந்து ஒரு ரொம்ப ஏமாற்றம் ஆயிரும். வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த மட்டன் குழம்போடு அந்த அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டுட்டு அந்த ஒரே ஒரு அந்த குடல் பீஸ் மட்டும் இருக்கும்ல, அதை கொஞ்சம் ஒரு கடி லைட்டாக கடிப்பான், கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்துப்பான், கொஞ்சோண்டு லைட்டாக கடிப்பான், கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்துப்பான். இதுதான் வந்து அவன் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட லாஸ்டான அந்த கறி சோறு. அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல வந்து அவன் கறி சோறு சாப்பிட்டதே கிடையாது. இதெல்லாம் வந்து அவன் மனசுலேயே நினச்சிக்கிட்டே வந்து அப்படியே வந்து முத்து கூட வந்து விளையாடிட்டு இருப்பான். விளாண்டு முடிச்சோடனே வந்து போய் சாயந்தரமே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவான், அம்மா எனக்கு ஒரு ஆசையாக இருக்குமா அப்படின்வான். என்னடா தம்பி என்ன ஆசை என்னன்னு சொல்லி, அம்மா வாங்கி தரேன் அப்படின்னோடனே, இல்லைம்மா பக்கத்து வீட்டில் முத்து வீட்டுக்கு போனேன், முத்து வீட்டில் டிவி பார்க்க போனேன், அவங்க வீட்டில் வந்து சாம்பார் இதெல்லாம் வச்சு சிக்கன் கிரேவி மாதிரிலாம் வச்சுருந்தாங்கம்மா, எனக்கு அதை பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னோடனே வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து புரிஞ்சிருச்சு, நம்ம பையன் வந்து ஏங்குறான், நம்ம வந்து இப்போ இந்த பையன் வந்து இப்போ வந்து நல்லா சாப்பிட்ற வயசு, ஆனால் நம்மளால வந்து வாங்கி தர முடியல, நம்ம
நம்ம வருமானத்தினால அந்த கறியெல்லாம் போய் எடுத்து வந்து வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோதான் வந்து நம்மக்கிட்ட வருமானம் இருக்குது. நம்மளுக்கு கையில் கிடைக்கிறதே வந்து அந்த 9 ரூபா தான். அந்த 9 ரூபா வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே கடன் கட்டணும், நமக்கு வந்து சாப்பாடுக்கு அரிசி வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், எல்லாமே வாங்கணும். இப்போ ஒரு கிலோ கறி எடுத்தோம், 1/2 கிலோ கறி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேயே 6 ரூபா 8 ரூபா முடிஞ்சு போகும். அப்புறம் வந்து அரிசி வாங்க காசு இருக்காது. அதனால இதெல்லாம் வந்து திங்க் பண்ணிட்டு தன்னுடைய மகனுடைய அந்த அந்த ஏக்கத்தையும் வந்து புரிஞ்சுக்கிடுவா. சரி, இதனால நம்ம பையன் வந்து ஏங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாதரா, உனக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து அம்மா வந்து உனக்கு கறிக்குழம்பு வச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. சொன்னோடனே வந்து அவனுக்கு ராசுக்கு வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷமாயிட்டு உடனே வந்து வெளியில ஓடியாந்துட்டு ஏய் ஊய் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு அந்த பசங்களோட எல்லாத்துக்கூடையுமே வந்து விளாண்டுக்கிட்டே இருப்பான். இவங்களுக்கு அந்த பசங்களுக்கு வந்து புரியாது, என்ன திடீர்னு வந்து இவன் பாட்டு கத்திக்கிட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி அந்த கேங் வந்து அவன்கிட்ட கேட்க, என்னடா ஆச்சு, என்னடா இவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லடா, அடுத்த வாரம் வந்து எங்கள் வீட்டில் வந்து கறிக்குழம்பு அப்படின்வான். அடுத்த வாரம் உங்கள் வீட்டில் கறிக்குழம்பு, அவ்வளோதானே, இதுக்கு எதுக்கு நீ வந்து இவ்வளோ தூரம் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கே, இதெல்லாம் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்வானுங்க. ஏன்னா அவனுங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்பவுமே சாதாரணமான விஷயம். ஆனால் அந்த ராசுன்றவனை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகப்பெரிய விஷயம். ஒரு கறி சாப்பாடு எங்கள் வீட்டில் அப்படின்றது மிகப்பெரிய வந்து அவனுக்கு வந்து ஒரு விஷயமா தெரியுது. ஸோ ரொம்பவுமே வந்து சந்தோஷத்தில் வந்து குதிச்சுட்டு இருக்கான். உடனே அந்த பசங்களாம் சொல்கிறாங்க, டேய் உண்மையை சொல்கிறானா பொய்யை சொல்கிறான்னு தெரியல, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் தெரியும் உண்மையிலேயே வீட்டில் கறிக்குழம்பா இல்லை கறிக்குழம்பு இல்லையா அப்படின்றத. இப்போ துள்ளி குதிச்சுட்டு இருக்கான்ல, அடுத்த வாரம் பாரு என்ன நடக்குதுன்னு. அவன் வீட்டில் கறிக்குழம்பு மட்டும் இல்லாமல் இருக்கணும், அவனை போட்டு ஓட்டி நான் வச்சு செஞ்சுக்கலாம்டா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கேங்குக்குள்ளேயே வந்து எல்லாருமே வந்து பேசிப்பாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அடுத்த வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரும். ஞாயிற்றுக்கிழமை ஆனோடனே வந்து காலையிலே வந்து ரொம்பவுமே வந்து பரபரப்பாக இருப்பான் ராசு. அவங்க வீட்டில் என்ன வேலை சொன்னாலுமே செய்வான். காலைல வேகமாக எந்திரிப்பான், துணியெல்லாம் துவைச்சு வைப்பான், தண்ணியெல்லாம் அடிச்சு கொடுப்பான். அம்மா தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சிட்டேன், துணியெல்லாம் துவைச்சிட்டேன், பாத்திரமெல்லாம் விளக்கிட்டேன், நீ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வாசலில் வந்து நான் வாசல் தொழிச்சு கோலமே போட்டுட்டேன், வேறெல்லாம் வேலை இருக்காமா சொல்லுமா அப்படின்னு. வேறெல்லாம் எந்த வேலை இல்லைடா தம்பி, நீ வந்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து விளையாடுறதுக்கு வந்து அனுப்பிச்சிடும். ஸோ அப்போதைக்கு வந்து அந்த ராசனுடைய அப்பா வந்து முனியாண்டி வந்து வருவார். வந்துட்டு, புள்ள நைட் வேலைக்கு போயிட்டு இப்போ அந்த காலையில் தான் வந்தேன், அந்த இவன் ஒன்றும் சம்பளம் எதுவும் கொடுக்கல, அதுலேயும் பாதி சம்பளம் எதாவது பிடிச்சிட்டு தான் தருவானா, போன மாதம் நம்ம காசு வாங்கினோம்ல கோயில் திருவிழாக்கு, அதனால அந்த பாதி காசை பிடிச்சி தான் தருவானா, எப்படியும் கைக்கு 4 ரூபா 5 ரூபா தான் வரும், பார்த்து என்னன்னு பார்த்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை எப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நைட் வேலை பார்த்தாலும் அவன் போய் தூங்கிடுவான். அந்த முத்தம்மாவுக்கு வந்து மனசே வந்து கேட்கவே கேட்காது. நம்ம வேற பிள்ளைகிட்ட வந்து சொல்லிட்டோமேனா இன்னைக்கு வந்து பிள்ளைக்கு வந்து கறி எடுத்து தரேன்னு சொல்லிட்டு பிள்ளை ஏங்கி போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கா. இந்த சைடு இவனும் நம்ம வீட்டில் கறி குழம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராசுவும் நல்லா சந்தோஷமா ஓடி ஆடி வந்து விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ ஏன்னா அவங்க விளையாடுறதே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடியே தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. நல்லா விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த ராசுவனுடைய வீட்டில் வந்து அந்த கறி குழம்பு வாடை வந்து நல்லா அடிக்க ஆரம்பிச்சோன்னே அந்த பசங்களாம் வந்து சுத்திரிவங்களாம் பேசிட்டு இருப்பானுங்க, டேய் உண்மையிலே வந்து இன்னைக்கு ராசு வீட்டில் வந்து கறி குழம்பு தான் போடா, வாடை எப்போ கம்மன்னு வருதுறான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானு. இவனுக்கு இதெல்லாம் பேச வந்து ராசுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி கெத்தாயிரும், அப்படியே ஒரு பெருமையா இருக்கும். அவங்க முன்னாடி எங்க வீட்லயும் கறி குழம்புடா, நாங்களும் கறி குழம்பு சாப்பிட போகும்டா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கெத்தா வந்து அவன் வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டு இருப்பான். சரிடா மதியாச்சு, நான் போய் சாப்பிட்டோன்னே நீங்க விளாண்டுட்டு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து வீட்டுக்குள்ள போவான். ஸோ அந்த பசங்க எல்லாருமே வந்து வெளியவே விளாண்டுக்கிட்டேவும் அவன் வீட்டை நோட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. ஏன்னா அவன் எப்படியும் சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு தட்டு கழுவும் போது வந்து அந்த கை கழுவிட்டு தண்ணி ஊற்றுவான்ல, அதில் பார்த்தா தெரிஞ்சிடும், அதுக்கு எலும்பு இதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிடும், உண்மையிலே கறி குழம்பா இது என்னன்றது தெரிஞ்சிடும். அப்படின்றதுனால அவங்க விளாண்டுக்கிட்டே வந்து அப்படி ஓரக்கனால நோட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ ராசுவும் போய் வீட்டுக்குள்ள போயிட்டு சாப்பாடு தட்டை எடுத்து வைக்கணும், எடுத்து சாப்பாடு சட்டியை வச்சோடனே சோறு நிறைய அள்ளி ஒரு தட்டு முழுக்க போட்டான். நீ கறி குழம்பு நீ போட்டு வெளுக்கிறம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு முழுக்க வந்து சாப்பாடை போட்டான். சாப்பாடை போட்டுட்டு அவங்க அம்மா வந்து குழம்பு எடுத்து வைக்குது. அப்படியே அந்த குழம்புல மேலே நல்லா எண்ணெயா மிதக்குது, அப்படியே இந்த கோழி குழம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே இருக்கு. ஸோ அந்த குழம்பு எடுத்து அப்படியே ஊற்றிட்டு உள்ளேருந்து அப்படியே அரிக்கிறான். கோழிக்கறி வரல, கோழிக்கறி போய் பெலாக்காய். அந்த இப்போ வீட்டுகள்லாம் வைப்பீங்களா, பலாப்பழமே கொஞ்சம் சின்னதாக வந்து பலாக்காய் இருக்கும். ஸோ அந்த காயெல்லாம் வெட்டி போட்டு கறி குழம்பு மாதிரி வைப்பாங்கல்ல. ஸோ அந்த பலாக்காயை வந்து ஏன்னா அதுதான் வந்து 2 ரூபாய்க்கு கிடச்சிச்சு அவங்க முத்தம்மாவுக்கு. ஸோ அதனால வந்து அந்த பலாக்காயை வச்சு பொடியாக நறுக்கி அதை வந்து குழம்புக்குள்ள போட்டு குழம்பா வச்சிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே வந்து அவனுக்கு மனசு வந்து ஒன்றுமே கேட்கல அவனுக்கு. ஆனால் இவனுக்கு என்னன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிடல அப்படின்றத கூட அவனுக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் கிடையாது. வெளியே இப்போ நம்ம கை கழுவி வெளியே வந்து இது ஊற்றும் போது வந்து இந்த பிளாக்காயை பார்த்தாங்கன்னா அந்த பசங்கள்லாம் நம்மளை வந்து ஓட்டி தீர்த்துருவானுங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு மன வருத்தம் வந்து அவனுக்கு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அவன் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பிணைஞ்சு இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே வந்து இப்படி அவங்க அம்மா மூஞ்சியை பார்ப்பான். அவங்க அம்மா மூஞ்சியை பார்க்கும்போது, இல்லைப்பா அப்பா இன்னைக்கு வந்து சம்பளம் வாங்கிட்டு வரல, இன்னும் 1 வாரம் ஆகுன்றாங்க, அதனால தான்ப்பா இருக்கிறத போட்டு உனக்கு கறி குழம்பு மாதிரி வச்சு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மா சொன்னோடனே இவனால வந்து திரும்ப எதுவும் பேச முடியல. ஏன்னா அந்த இடத்துல பேசவும் முடியாது, ஏன்னா இதுதான் இருக்குன்னு ஆகி போச்சுல்ல. அதனால வந்து ஒன்றும் பேச முடியல. சாப்பிட்டுட்டு இவன் வந்து அதுக்கு கை கழுவ போகிறான். அந்த கை கழுவும் போதே வந்து அந்த தட்டில் வந்து அந்த பெலாக்காலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்தே தான் அப்படியே வந்து கை கழுவுறான்.
கை கழுவிட்டு அப்படியே எட்டி எட்டி பார்க்குறான். இவனுக்கு யாரும் பார்த்துருவானுங்களா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி எட்டி பார்க்குறான். இவனுக்கு எல்லாருமே வந்து வீட்டு சைடில் வந்து ஒளிஞ்சிருக்கிறானுங்க. இது என்னதான் பண்ணுறான்னு பார்க்குறக்காக வீட்டு சைடில் வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. உடனே ராசு என்ன பண்ணுறான், மெதுவாக போய் கையை கழுவி அப்படியே வந்து கீழே ஊற்றுனால. கீழே ஊற்றுனோடனே அதுலேருந்து பிளாக்காலாம் வந்து அப்படியே கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததை பார்த்தோன்னே அவனுக்கு பசங்க எல்லாருமே போய் அவனை போய் ஓட்டி எடுத்து அவனை வந்து கிட்டத்தட்ட அழுகவே வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த பசங்கள்லாம் வந்து அவனை வந்து ஓட்டி எடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கூலுக்கே போகல. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவனை அழுது வந்து ஒரு மாதிரி காய்ச்சல் வந்து வீட்டிலே வந்து படுத்துட்டான். அந்த அளவுக்கு வந்து மனவேதனை ஆகிட்டான் அந்த நம்ம ராசு. இந்த மாதிரி காலையில் வந்து காய்ச்சல் அடிக்குது, காய்ச்சலோட வந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து முத்தம்மா வந்து அவனை கழுத்து சுட்டு பார்த்துட்டு காய்ச்சலை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுது, முனியாண்டிகிட்ட சொல்லுது, இவனுக்கு வந்து உண்மையிலேயே வந்து இது காய்ச்சல் கிடையாது, இவனுடைய அந்த ஏக்கம் தான் வந்து இவனுக்கு வந்து காய்ச்சலாக வந்துடுச்சு, நம்மளால இவனுடைய அந்த இதை கூட சின்ன ஆசையை கூட நம்மளால நிறைவேற்றி வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து மனவேதனை பற்றி பேசிகிட்டு இருப்பான். ஸோ அவள் வந்து முனியாண்டிகிட்ட பேசுகிறதெல்லாம் வந்து ராசு காதில் வந்து விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அவன் என்னதான் மாத்திரை போட்டு தூங்கியிருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் வந்து ராசு காதில் வந்து விழுந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் விழுந்துட்டு இருக்கும்போதே வந்து ஒரு கோழி குஞ்சினுடைய சவுண்டு வந்து ராசினுடைய காதில் வந்து விழுகும். என்னடா கோழி கொஞ்சம் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வேகமா வந்து வெளியே போய் எட்டி பார்ப்பான். வெளியே எட்டி பார்க்கும்போது இந்த கலர் கோழி குஞ்செல்லாம் வந்து இந்த ப்ரைஸ் கிழிச்சா நீங்கள் வந்து ப்ரைஸ் விழுந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து ஒரு கலர் கோழி குஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அன்னைக்கு வந்து திங்கக்கிழமை எந்த பசங்களும் இல்லை, எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ இவன் மட்டும் உட்காந்து அந்த கோழி குஞ்செல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த கோழி இப்படி இருக்கு, இந்த கோழி அப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மழை, பயங்கரமான மழை, ஒரு செகண்டுக்குள்ள மழை வரப்போகுன்ற அந்த அறிகுறியே இல்லாமல் சடனாக வந்து மழை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மழை அடிக்க ஆனோடனே அந்த கோழி குஞ்சு மேலெல்லாம் அந்த மலைச்சாரல் விழுந்தோடனே உடனே வந்து அந்த கோழி குஞ்சை கொண்டு வந்து என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் அடைச்சி டக்குன்னு பெட்டியில் போடுறான். அதில் 2-3 கோழி குஞ்சு வந்து அங்கிட்டு இங்கிட்டு வந்து செதறி போச்சு. இவனும் மழை வந்தோடனே டக்குன்னு வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒடியான்ட்டு டக்குன்னு கதவை சாத்துறான். அந்த கதவினுடைய இடது புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழி குஞ்சு மட்டும் கத்திக்கிட்டே கீச்சுன்னு கத்திக்கிட்டு வந்து ஓரமாக நிற்கிது. அது என்ன ஆச்சுன்னா அந்த மலையில வந்து அந்த கோழி குஞ்சு செதஞ்சப்போ தெரியாம வந்து ராசுவோட வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்குச்சு. ஸோ அந்த கோழி குஞ்சு வந்து கையில் எடுத்துட்டு அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த கோழி குஞ்சை வந்து இப்போ வெளியில கொண்டு போனோம்னா மலையில் நனைஞ்சு போகும், அவரை கூப்பிட்டு கொடுத்தா அந்த கோழியை வாங்கிட்டு போயிடுவாரு, பேசாமல் இந்த கோழியை நம்மளே வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனை தோணிட்டு என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம்னா, இந்த கோழியை நம்ம வந்து நல்லா கொழுன்னு வளர்த்து ஒரு வாரம் தான் 10 நாள் நல்லா கொழுன்னு வளர்த்து நம்மளே வந்து அடிச்சு சாப்பிட்டா என்ன. ஏன்னா அவனுடைய அதிகபட்ச ஆசையை வந்து ஒரு நாளாவது வீட்டில் வந்து ஒரு கறிக்கஞ்சி ஒரு கறி சோறு சாப்பிடணும் அப்படின்றதான் அவனுடைய ஆசை. ஸோ அதுதான் வந்து அவனுக்கு தோணுது, இந்த கோழியை வந்து வளர்த்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அடித்து சாப்பிட்றலாம் இப்படியெல்லாம் வந்து அவனுக்கு தோணுது. ஆனால் அவங்க அம்மா வந்து முத்தம்மா வந்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, டேய் இந்த கோழி கொஞ்சம் எதுக்கடா அப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்க, அது கொண்டு போய் அவன்கிட்டே கொடுறா, இல்லை அவனுக்கு தூக்கி போடுறா, இதை வேற வீட்டுக்குள்ள விட்டுட்டு அது வந்து அங்கிட்டு இங்கிட்டு பேண்டுட்டு தெரியும், வீடே ஒண்ணுமெல்லாம் போயிரும்டா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுது. மாமா அப்படிலாம் சொல்லாதம்மா, இந்த கோழி இருக்கட்டும்மா, மொத்தமாக இருக்கட்டும்மா, அந்த கோழியை வந்து நான் நல்லா வளர்த்து கொழுன்னு ஆக்கி நம்ம வீட்டில் வந்து அடித்து நம்ம கறி சோறு சாப்பிட்டு நான் கை கழுவி தட்டை வந்து வெளியில் அந்த எலும்போட வெளியே ஊற்றணுமா, அந்த பசங்க முன்னாடி நான் வந்து ஜெயிச்சு காட்டணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சவால் மாதிரி வந்து விடுறோம். சவாலை விட்டுட்டு அந்த கோழிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து அன்னைக்கே அப்பயே அந்த காய்ச்சலை கூட பொருட்படுத்தாம அன்னைக்கே வந்து எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு சின்ன கூடை எடுக்கிறான், அந்த கூடையில வந்து மேலே வந்து ஒரு ஓட்டை மாதிரி போட்டுட்டு இந்த கோழியை தூக்கி உள்ள விட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி அந்த கொஞ்சோண்டு இற போடுற மாதிரி அந்த மாதிரி செட்டப்லாம் வந்து அதிலே வந்து பண்ணி வச்சுட்டு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்சோடனே 2 அரிசி கொஞ்சோண்டு தண்ணி, அது என்னென்ன வீட்டில் கிடைக்குதோ அவங்க வீட்டில் அந்த வாங்கி சாப்பிட கொடுக்குற அந்த 10 பைசா 5 பைசா அதுக்கெல்லாம் வந்து இந்த அப்பளம் வாங்கிட்டு அவனுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதில் எல்லாமே வந்து கொஞ்சமாக வந்து பிச்சு வந்து அந்த கோழிக்கு வந்து போட்டுட்டு அதே மாதிரி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது, எல்லார் வீட்லையுமே வந்து கறி சாப்பாடு அந்த மாதிரி இருக்குது. இவன் வீட்டில் வந்து வழக்கம் போல ராசி வீட்டில் வந்து அது அந்த கறி சாப்பாடு இல்லை. உடனே வந்து இவன் மட்டும் அந்த கோழியை முட்டை எடுத்துக்கிட்டு கடையை நோக்கி வந்து போயிட்டே இருக்கும்போது அந்த பசங்க எல்லாம் கேட்குறாங்க, ஏய் எங்கேயா போற, அதுவும் கோழியை தூக்கிட்டு அப்படின்னு. ஏய் இந்த கோழியை இப்போ போய் நான் வெயிட் பார்க்க போறேன், இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் தான், இந்த கோழி எவ்வளோ வெயிட் ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, அடிச்சு எங்கள் வீட்டில் வந்து அன்னைக்கு நான் கோழிக்கறி சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திமுறா சொல்லிட்டு அந்த கோழியை போய் வெயிட்டில் பார்க்கும்போது வந்து ஒரு 150 கிராம் தான் இருக்குது. ஸோ 150 கிராம் தான் இருக்கும்போது அந்த கடைக்காரர் கேட்குறாரு, எதுக்கு வெயிட் பார்த்துட்டு இருக்க அப்படின்னோடனே, அடிச்சு சாப்பிடலாம் தாங்க அப்படின்னோடனே, ஏய் 150 கிராம் தான் இருக்குது, இதை அடிச்சு நீ என்ன பண்ணுவ, அடிச்சு தலையை வெட்டி கீழே ஓட்டுருவா, ரெக்கையை பிடிச்சி கீழே ஓட்டுருவா, உள்ள இருக்க குடலை பிடிச்சி போட்டுருவேன், 2 கிராம் கூட தேராது, ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்றாரு அந்த கடைக்காரர். உடனே வந்து ராசுவும் வந்து ஒடியாந்துட்டு அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து அதுக்கு வந்து போட ஆரம்பிச்சிட்டான். நல்லா சாப்பிட்டு நீ கொழுன்னு ஆகுற, நீ நல்லா வெயிட் ஆகுற, நீ 1 கிலோவாவது ஆகணும், 1 கிலோ ஆகினோன்னே அவனை வெட்டி சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி கூடயே வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் கோழி கூட கொஞ்சம் 1/4 மணி நேரம் பேசுவான், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் பேசுவான். குளிக்க போனானா அந்த கோழியையும் வந்து லைட்டாக தண்ணி எடுத்து மேலாம் தொடச்சி விட்டுட்டு
திரும்ப போய் குளிக்க போவான். தான் பெத்த பிள்ளைய வந்து ஒரு அம்மா வந்து எப்படி பார்த்துக்குமோ அந்த மாதிரி வந்து ராசு வந்து அந்த கோழி கொஞ்சம் வந்து பார்த்துட்டு இருந்தான். ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்துல வந்து ஒரு பூரா வந்துடும். ஸோ அந்த பூரானை வந்து இவனை கடிக்க வந்துடும். ஆனால் பக்கத்துலேயே தான் இவன் வந்து அந்த கோழியை வந்து வச்சு படுக்க வச்சிருப்பான். ஸோ அந்த கோழி வந்து அந்த பூரானை கடிச்சு அப்படியே 2 துண்டா வந்து ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் ராசு வந்து விடிஞ்சதுக்கப்புறம் காலையில தான் பார்ப்போம், அந்த பூரா வந்து 2 துண்டா அப்படியே கிடக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே வந்து ராசுக்கு புரிஞ்சிடும், இந்த பூரா வந்து நம்ம கடிக்க வந்திருக்கு போல, நம்ம கோழி குஞ்சு பையன் நம்ம வந்து காப்பாற்றி விட்டுருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழியோட காலை எடுத்து அப்படியே வந்து இப்படி செக் பண்ணுவான். நன்றி என்னை காப்பாற்றிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அரிசி வந்து நான் நிறையா போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அம்மா ஊற வச்சிருந்த அரிசியும் கொஞ்சம் தூக்கி வந்து அந்த கோழிக்கு வந்து போட்டுருவான். திரும்ப ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா இவன் என்ன பண்ணுவான், கோழியினுடைய கழுத்துல வந்து சின்ன நூல் மாதிரி ஒன்றை கட்டிக்கிட்டு கையில பிடிச்சிட்டு இந்த நாயெல்லாம் வாக்கிங் கூட்டு போவாங்கல்ல, அது மாதிரி வந்து கோழியை வந்து அப்படியே இவங்க முன்னாடி பந்தாவா வந்து வாக்கிங் எல்லாம் வந்து கூட்டு போயிட்டு இருப்பான். கோழிக்கு லைட்டா அந்த குளிர்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அவனுடைய அந்த துணி இருக்குல்ல சட்டை, அதுலேயே வந்து கத்திரிச்சு ஒரு துணி மாதிரி வச்சிருப்பான். குளிர்ற மாதிரி இருந்துச்சுன்னா பொத்தி விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஒரு அன்னை வந்து ஒரு குழந்தைய வந்து எப்படி பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட ராசு வந்து அந்த கோழி குஞ்சை வந்து அந்த அளவுக்கு வந்து பாதுகாத்துக்கிட்டு இருப்பான். ஸோ எல்லாமே பேசுவான், அவனுடைய சோகங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த ராசு வந்து அந்த கோழி குஞ்சு கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு நேரத்தில் வந்து வீட்டில் எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க, அவன் மட்டும் தான் தனியாக இருப்பான். ஸோ தனியாக இருக்கும்போது அந்த கோழி குஞ்சு அப்படியே எடுத்து இந்த இடத்துல வச்சுக்குவான். அப்போ வந்து அந்த கோழியினோட எடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் கிட்ட வந்துருச்சு. அப்போ வந்து இப்போ தோல்ல வச்சுக்கிட்டு அந்த கோழி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். கோழி அந்த கோழிகிட்ட பேச கோழி எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து ஒரு கறி குழம்பு வச்சு ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக ஆசை. நான் கறின்னு ஒன்று சாப்பிட்டு வந்து பல வருஷங்கள் ஆச்சு. அக்கம் பக்கத்தில் எல்லா வீட்லேயும் வந்து அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த கொடுப்பனையே இல்லை. ஸோ நான் உன்னை அடித்து தான் வந்து நான் சாப்பிடணும். அதனால் நீ நல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணிலாம் குடிச்சு நீ நல்லபடியாக வந்து நீ வெயிட் போட்டுரு, ப்ளீஸ் எனக்காக நீ வந்து வெயிட் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது வந்து அந்த கோழி வந்து கீச்சுன்னு கத்திட்டு அப்படியே கண்ண சிமிட்டோன்னே நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வந்து நல்லா சாப்பிட்டு பெரிய ஆள் ஆகிடும், அதுக்கு தான் வந்து ஆமான்னு சொல்லுது அப்படின்ற மாதிரி வந்து இவனே வந்து திங்க் பண்ணிக்கிறோம். அந்த அளவுக்குமே வந்து ராசுவும் அந்த கோழி கொஞ்சம் வந்து ரொம்பவுமே வந்து நெருக்கமாயிடுவாங்க. ஒரு நாள் ராத்திரி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட வரும்போது அவர் காலு கீழே தான் வந்து அந்த கோழி கொஞ்சம் வந்து கட்டி போட்டிருப்பான். பக்கத்திலே வந்து அவனும் வந்து உட்காந்துருப்பான். அவங்க அப்பா வந்து கொஞ்சம் போதையில இருந்தனால தெரியாம வந்து இந்த கோழி குஞ்சு அந்த விரல் இருக்குல்ல, அதில் 5ல் ஒரே ஒரு விரல் மட்டும் லைட்டாக மிதிச்சு கால் வந்து அப்படியே ஒரு மாதிரி தூக்கிடுவார். தூக்கி பக்கத்தில் இருக்க குழம்பு வந்து தட்டி விட்டுருவாப்புல, குழம்பும் கீழே விழுந்துரும். அப்போ இந்த கோழியோட காலை பார்ப்போம், அந்த கால் வந்து அப்படியே வந்து நஞ்சிருக்கும். அந்த கோழிக்கு அப்படியான்னு கத்திக்கிட்டே இருக்கும். கத்தினோடனே வந்து இந்த ராசுக்கு வந்து கோவம் வந்து தாங்க முடியாது. அவங்க அப்பா போட்டு திட்டி விட்டுருவான். உனக்கெல்லாம் கண்ணு தெரியலையா, இவ்வளவு கோழி குஞ்சு வந்து கீழே இருக்கு, இது கூட கண்ணு தெரியாம நீ வந்து தட்டி விட்டுட்ட, காலை மிதிச்சுட்ட அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து ராசு வந்து திட்டிட்டு இருப்பான். ஆனா அவங்க அம்மாவுக்கு என்ன கவலைன்னா, விடிய இருந்து சம்பாதிச்சு வச்ச குழம்பு அந்த ஆளு கீழே தள்ளி விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு முத்தம்மா வந்து அந்த கவலையில இருப்பாங்க. ஆனா ராசுக்கு வந்து அந்த குழம்பை தள்ளி விட்டோம் அப்படின்ற மாதிரி கவலையெல்லாம் இருக்காது. தான் கோழி குஞ்சு வந்து மிதிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி குஞ்சை வந்து கையில எடுத்து அவனுடைய பழைய துணியெல்லாம் கத்திரிச்சு தண்ணிக்குள்ள வந்து முக்கி அந்த காலெல்லாம் வந்து நல்லா சுத்தி கட்டி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பூஜை அறைக்கு போய் அதில் இருக்க அந்த விபூதியெல்லாம் எடுத்து அந்த கோழிக்கெல்லாம் பூசி விட்டுட்டு பக்கத்திலே வச்சு பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த முத்தம்மாவுக்கு வந்து அப்போதைக்கு என்ன ஃபீலிங்கன்னா, என்னடா இருக்கிற குழம்பை தட்டி விட்டாங்க, நீ நைட்டு என்னத்தடா சாப்பிட்றது, நாங்களாவது இருக்கிறத வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம், தன் மகனுக்கு என்னடா கொடுக்குறது அப்படின்ற மாதிரி முத்தம்மாவுக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போதைக்கு முத்தம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டில் போய் சரி கொஞ்சோண்டு குழம்பாவது வாங்கிட்டு நம்ம ராசுக்கு கொடுப்போம், சாப்பிட்டு படுக்கட்டும், கோழி வேறு அடிபட்டு இருக்கு, அதவே நினச்சிக்கிட்டு இவன் பட்னியாக கடந்துருவான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பக்கத்தில் போய் ராசாத்தி அம்மா அப்படின்றவங்க இருந்தாங்க பக்கத்து வீட்டில். ஸோ அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு டம்ளரை கொடுத்துட்டு கொஞ்சோண்டு குழம்பு கொடுக்குறீங்களா, குழம்பு வந்து அவங்க ராசு அவங்க அப்பா வந்து கீழே தட்டி விட்டுட்டாரு, குழம்பு ஃபுல்லாக கீழே கிடக்கு, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, ராசுக்கு கொஞ்சோண்டு குழம்பு கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அம்மா போய் முத்தம்மா போய் கேட்கும். உடனே அந்த ராசாத்தி அம்மாவும் போய் குழம்பு ஊற்றி கொடுக்கும். அந்த குழம்பை கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது பார்க்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே எண்ணெயாக வந்து அந்த கோழி குழம்பு அந்த வாடையெல்லாம் வரும். உடனே வந்து அவளுக்கு இன்னுமே வந்து முத்தம்மாவுக்கு வந்து ரொம்பவுமே மனசு வந்து சந்தோஷமாயிடும். அப்பாடி இன்னைக்கு வந்து ராசுக்கு வந்து கறிக்குழம்பு கிடச்சிருக்கு, நீ போய் இதை கொடுத்தோன்னா ராசு ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வச்சுட்டு சாப்பாடெல்லாம் அள்ளி வச்சுட்டு, ராசு அந்த டம்ளரில் குழம்பு இருக்கே ஊற்றி சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேணாம், என் கோழி குஞ்சு இப்படி ஆகி போச்சு, காலம் மிதிச்சிட்டீங்க, அது சரியாகிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்பா. டேய் நீ சாப்பிட்டு போடு, கோழி கொஞ்சம் காலையிலே சரியாயிடும் அப்படின்னு. அப்போ காலையிலே சரியாயிடுமா, அதெல்லாம் காலையில் சரியாயிடும், சரி போகிற நான் சாப்பிட்றேன் அப்படின்னு போய் உட்காந்துட்டு அந்த குழம்பு எடுப்பான். குழம்பு எடுத்தோடனே கோழி குழம்பு அப்படின்ற மாதிரி அவனுக்கு மைண்டுக்கு வரும், கோழி குழம்பு அப்படின்னு. திரும்ப அப்படியே டபக்குன்னு ஊற்றிடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறதெல்லாம் இல்லை, அப்படியே மொத்த டம்ளரையுமே தூக்கி அந்த சாப்பாட்டில் வந்து அப்படியே மொத்தம் ஊற்றிடுவான். ஆனால் மொத்தம் ஊற்றுனா உள்ளேருந்து எதுவுமே வராது, வெறும் குழம்பு மட்டும் தான் இருக்கும். ஆக்சுவலாக அது கோழி குழம்பு தான், ஆனால் மதியமே சாப்பிட்டுட்டாங்க, வெறும் குழம்பு மட்டும் இருந்திருக்கு. இவன் கேட்டவொடனே கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த தடவை நினச்சிக்குவோம், ஐயா இந்த தடவையும் நம்மளுக்கு ஏமாற்றம் தானா, இவங்களை நம்மளை ஏமாத்துறதே நான் வந்து இவங்களுக்கு ஒரு வேலையாக போச்சுப்பா அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டு படுத்துருவான். ஏன்னா இப்போ வந்து அவனுக்கு வந்து சாப்பாடு மேலே மைண்ட் இல்லை, தன்னுடைய கோழியை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டு மட்டும்தான் வந்து அவனுக்கு இருக்கும். இப்படியே வந்து கொஞ்சம் நாட்கள் வந்து அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும். கோழிக்கும் நல்லபடியாக அவன் பார்த்து கவனிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோழியும் வெயிட் போட ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட வந்து அந்த கோழி வந்து ஒரு 1.5 கிலோ அளவுக்கு வந்து வெயிட்டுக்கு வந்துடும். 1.5 கிலோவுக்கு வெயிட் வந்துடும். எங்கே போனாலுமே வந்து அவன் கூட்டிகிட்டு போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி கோழியை அவனுமே வந்து ரொம்பவுமே வந்து நெருக்கமாயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே வந்து உருவாக்கிடும். அதுக்கப்புறம் அதே மாதிரியான ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும். இப்போ அந்த கோழியை வச்சுட்டு எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப பந்தாவாக சொல்லிட்டு இருப்பான் ராசு. இங்கே பாரு கோழி எப்படி பார்த்தாலும் இது 1.5 கிலோ 2 கிலோ இருக்கும். இந்த கோழியை தான் இப்போ போய் எடை போட போகிறேன். எடை போட்டுட்டு இதை வந்து நான் வெயிட் போட்டு நல்லா இது பண்ணிட்டு கழுவி அறுத்து கட் பண்ணி இன்னைக்கு வந்து நான் குழம்பு வச்சு நான் வந்து சாப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தும்முறா சொல்லுவான். இவனுங்களுக்கெல்லாம் இந்த பசங்களுக்கெல்லாம் என்ன கடுப்புனா, அங்கே போடுறான் அந்த கோழி எப்படி பார்த்தாலும் 2 கிலோ கிட்ட இருக்கும்டா, எல்லாம் கழுவி போனா கூட 1.5 கிலோ இருக்கும்டா, எப்படி நீ 3 வேளை வந்து இன்னைக்கு கறி இருந்தாலும் அவன் சாப்பிட போவான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த காண்டில் சின்ன பசங்க பேசிக்குவாங்க எல்லாம். அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இவன் வந்து என்ன பண்றான், கம்பீரமா அந்த சேவலை வந்து தூக்கி அந்த இதுல வச்சுட்டு ஷோல்டர்ல வச்சுக்கிட்டு அப்படியே கம்பீரமா வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். எங்க போயிட்டு இருக்கான்னா நேரா வந்து அந்த பழச கடைக்கு போறான். ஃபர்ஸ்ட் பழச கடைக்கு போனோடனே அந்த கோழியை வந்து வெயிட் பாக்குறோம். வெயிட் பார்த்தோன்னா அந்த 2 கிலோ கிட்ட நெருக்கி இருக்கு. ஒன்னு அந்த கடைக்காரர் சொல்றாரு, ஏய் சரியான வெயிட்ரா, இப்போ போய் எல்லாம் அறுத்து கறியை போட்டேன்னு வச்சுக்க சூப்பரா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி வந்து அந்த கடைக்காரர் சொல்றாரு. சொன்னேனே அதானே அதுக்கு தானே போயிட்டு இருக்கேன், இன்னைக்கு அதானே வேலையேவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழியை திரும்ப வச்சுக்கிட்டு இப்போ கறிக்கடையை நோக்கி வந்து போயிட்டு இருக்கான். ஏன்னா கறிக்கடையில் கொடுத்தோன்னா அவங்க வெட்டி கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு 1 ரூபா 2 ரூபா தான் கேட்பாங்க. அதனால வந்து ஷோல்டரில் வச்சுக்கிட்டு வந்து அப்படியே வந்து அந்த கோழியோட வந்து ராசு வந்து நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போயிட்டே இருக்கும் போதே வந்து அந்த கோழிக்கிட்ட பேசிக்கிட்டே வரான். கோழி இன்னைக்கு வந்து நான் வந்து உன்னைய வந்து வெட்ட போறேன், வெட்டி வந்து உன்னை வந்து நான் கொல்ல போறேன், ஒன்று இன்னைக்கு வந்து உன்னை நான் சாப்பிட போறேன், ரொம்ப நாளாக எனக்கு இருந்த ஒரு ஆசை வந்து எனக்கு வந்து இன்னைக்கு வந்து நிறைவேற போகுது அப்படின்ற மாதிரி அவன் மனசுல நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து அந்த கோழி கூடயே வந்து பேசிக்கிட்டே போகிறான். பேசிக்கிட்டே போகும்போதே வந்து திரும்பி திரும்பி அந்த கோழியினுடைய கண்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன். ஸோ அந்த கோழி வந்து அவன்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு சீன் வந்து அந்த இடத்துல வருது. ஸோ அந்த கோழி என்ன சொல்லுது அப்படின்னா, உண்மையிலேயே நான் வந்து ஒரு அந்த கோழி குஞ்சு விற்கிறவன் அவன்கிட்ட தான் இருந்தேன் அப்படின்னா மொத்தமாக தான் ஒரு தீனியை போடுவான். அதில் எல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு 1 பருக்க 2 பருக்க தான் கிடைக்கும். அதை சாப்பிட்டு தான் நான் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் என்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்தோன்னா அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையே வந்து டோட்டலாக வந்து மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு நல்ல சாப்பாடுன்னா என்னன்னு தெரியும், நல்ல தண்ணி குடிக்கிறதுனா என்னன்னு தெரியும், ஒரு தாயினுடைய அன்பு அரவணைப்புனா என்னன்றது உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு குளிர் அப்படின்னா உங்க சட்டையவே கிழிச்சு வந்து நீ வந்து என்னை பொத்தி விட்ட, ஒரு வெயில் அடிச்சிச்சுன்னா என்னை உள்ள வச்சு நீ வந்து அணைச்சிக்கிட்ட, என்னை ஒரு சின்னதாக காலை மிதிச்சாங்க அப்படின்றதுக்காக வந்து அன்னைக்கு இவ்வளோ சாப்பிடாம கூட அவ்வளோ தூரம் சண்டை போட்ட, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நீ தான் வந்து எனக்கு வந்து பண்ணிட்டு இருந்த. இப்போ உன்னை விட்டு போறோன்றதை நினைச்சாதான் எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து மன வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த டைலாக்லாம் பேசுற மாதிரி வந்து அவனுடைய கண்களில் வந்து அந்த கோழியினுடைய கண்களை பார்க்கும்போது வந்து இந்த ராசுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் அவனுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னை வெட்டாமையே என்னால் இருக்க முடியாது, ஏன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து கறி சாப்பிட்டே ஆகணும். என்னுடைய பசங்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து என் வீட்டில் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பானுங்க, அந்த வெளியில் நான் கறி சாப்பிட்றோன்னா இல்லையான்றதை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. இந்த உடவும் போச்சுன்னா எனக்கு ரொம்பவுமே அசிங்கமாயிரும், எனக்கு ரொம்பவுமே ஏக்கமாயிரும் அப்படின்ட்டு இவனும் திரும்ப அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே வர மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த கோழியை கொண்டு போயிடுவான். கரெக்டாக அந்த கடைக்குள்ளே போயிடும், அந்த வெட்டுற கடைக்குள்ளே அப்படியே வந்து போயிடுவான். இந்த பசங்கள்லாம் அடே போயிட்டான்டா, இன்னைக்கு அப்படின்னாலும் வெட்டி கொண்டு வந்துருவான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு வந்து விளாண்டுக்கிட்டே இருப்பானுங்க. இவனுக்கு எவனுக்குமே வந்து மனசே கேட்காது. ஆனால் இவங்க வீட்டிலேயே வந்து கறிக்குழம்பு தான் எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் இவன் இன்னைக்கு கறிக்குழம்பு திங்கிறானே அப்படின்ற மாதிரியான ஒரு கடுப்பு வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே மனசுக்குள்ள வந்து போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும். அதோடயே வந்து விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து மதிய நேரம் ஆயிடுச்சு, 1 மணி ஆச்சு. இப்போ ராசு வந்து வீட்டில் வந்து சாப்பாடுக்கெல்லாம் தட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டான். நல்லா குழம்பு வந்து நல்லா கொதன்னு நல்லா கோழி குழம்பு ஆனால் பயங்கரமாக அடிக்குது. இப்போ எல்லாம் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. டே உண்மையிலே இன்னைக்கு வந்து கறி குழம்பு தான்டா, கொண்டு போன கோழியையும் காணாமடா, கோழியை வந்து வெட்டி கொண்டுட்டான் போலடா, முடிஞ்சிடா, இனிமேல் நம்ம வந்து அவனை வந்து ஓட்ட முடியாதுடா, இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து அவனை வந்து வம்புத்துட்டு இருந்தோம், செஞ்சுட்டு இருந்தோம், இனிமேல் அவனை ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரி வந்து இவங்களுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும் போதே வந்து ராசு வந்து அந்த கோழி குழம்பு நல்லா பிசைஞ்சு அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். வாடை வந்து பயங்கரமாக வருது. அந்த விளாட்ற பசங்களே வந்து உள்ளே இழுக்குது அந்த வாடை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. அதை அப்படியே ராசு வந்து பிணைஞ்சு வந்து அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, அந்த சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது வந்து அவனுடைய அழுகை வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அவனுடைய கண்ணீர் துளி வந்து சாப்பாட்டில் விழுகுது. அதையுமே வந்து பிசைஞ்சு வந்து அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு
கை கழுவிட்டு வெளியே வந்து அந்த தண்ணியை ஊற்ற போவான்ல, அதே மாதிரி தண்ணியை ஊற்ற போகும்போது வழக்கம் போல் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அப்படி எட்டி பார்ப்பானுங்க. பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எந்த எலும்புமே விழுகாது, அதுலேருந்து அந்த பிளாக்கா தான் திரும்ப வந்து விழுகும். ஸோ அன்னைக்குமே வந்து ராசி வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கா தான் விழுந்திருக்கும். அந்த பிளாக்கா தான் விழுகுது அப்படின்னோடனே இவனுங்க எல்லாம் பார்த்து சிரிச்சு இவனை வந்து ஓட்டிகிட்டு இருப்பானுங்க. ஆனால் இவனுக்கு வந்து அது எதுவுமே வந்து இவன் காதில் விழுகாது. உள்ளே வந்து எட்டி பார்ப்பான். அவனுடைய அந்த கோழி குஞ்சை வந்து அவன் படுக்கிற இடத்துல வந்து அந்த தலைவணியில் வச்சு அந்த கோழியை வந்து படுக்க வச்சுருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து மனசே வந்து வராது, தான் வளர்த்த கோழியை இப்படி வெட்டி தான் நம்மளுடைய பசியை தீர்க்கணுமா, ஆசை தீரணுமா, அப்படி ஒன்று தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழியை வந்து அந்த படுக்க அறையிலே வந்து படுக்க வச்சுருப்பான். கடைசியில் வந்து இந்த கதை வந்து எப்படி முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து அந்த பசி, ஆசை இதெல்லாம் காட்டிலும் சில உணர்வுகள் வந்து இன்னும் வந்து இந்த உலகத்தில் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதோட வந்து இந்த கதை வந்து முடிஞ்சிடும். என்னதான் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த ஒரு பசி அந்த வயசுல, அந்த சின்ன வயசுல ஒரு ஏக்கம் இதெல்லாம் இருந்தாலுமே கூட அந்த ஒரு கோழியின் மீது வச்ச அந்த அன்புனால வந்து அவனால வந்து அந்த விஷயத்த பண்ணவே முடியாது. அவனால் அதை வெட்டி அதை சாப்பிடு அப்படின்ற மனசே வந்து அவனுக்கு வந்து வரவே வராது. ஸோ இதெல்லாம் இந்த பசி வெறி எல்லாத்தையுமே தாண்டி வந்து ஒரு அன்பு, பாசம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து இன்னுமே இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றதோட தான் இந்த கதை வந்து முடியும். இது வந்து நான் எழுதின ஒரு 3வது கதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. நான் எழுதின 5மே எனக்கு பிடிக்கும் தான். அதில் எனக்கு வந்து இந்த கதை வந்து கொஞ்சம் பிடிக்கும். இதுதான் வந்து அந்த கோழிக்கறி அப்படி அந்த சிறுகதையினுடைய அந்த மொத்த கருத்து இதுதான். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. நான் எழுதுனதை வச்சு நான் வந்து கரெக்டாக வந்து நான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து அதை பிடிஎஃபாக நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் வந்து சொன்னதில் கதையில் அங்கங்கே எல்லாம் சுருக்கி எப்படி அதை வந்து கதையாக சொல்லணுமோ அந்த மாதிரி உரையாடலாக சொல்ல முடியுமோ அந்த மாதிரி அளவுக்கு வந்து நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இன்னமும் நீங்கள் அதை படித்து தான் வந்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா வந்து நான் வந்து பிடிஎஃப் கூட சென்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து படித்து கூட பாருங்கள். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு கதையில் வந்து உங்களை வந்து சந்திப்போம். நான் எழுதின கதைக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய கதைகள் வேறு சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நான் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு கதையில் வந்து உங்களை சந்திக்கலாம். நன்றி.